Hello friends, welcome to Merari Math. Okay, இன்னைக்கு நம்ம algebraic identitiesல அடுத்த ரெண்டு ஐடென்டிட்டியை நம்ம வந்து பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா a squared plus b squared வந்து என்னன்னா 1/2 bracket உள்ள a plus b the whole squared plus a minus b the whole squared அப்புறம் bracket. ஓகேயா? அதுக்கப்புறம் ஏபி நான் என்னென்னா 1/4 இங்கே 1/2 இங்கே 1/4 அப்புறம் இங்கே ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதே தான் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ப்ராக்கெட் ஓகேயா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1/2 வரும் இங்கே ப்ளஸ் வரும் ஏபி அப்படின்னா 1/4 வரும் இங்கே மைனஸ் வரும் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா Example 1. If the values of a plus b and a minus b are 7 and 4 respectively, find the value of a squared plus b squared and ab. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b and a minus b ஆர் 7 and 4 கொடுத்துருக்காங்க இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எடுக்கணும் செகண்ட் கொடுத்துருக்கிற நம்பரை எடுக்கணும் மாற்றி எடுத்துடக்கூடாது ஏ மைனஸ் பி 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது ஏ ப்ளஸ் பி அண்ட் ஏ மைனஸ் பி ஆர் 7 அண்ட் 4 அதாவது இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏ ப்ளஸ் பி வந்து 7 ஏ மைனஸ் பி வந்து 4 ரெண்டும் கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் ஏபி நம்ம ஏற்கனவே இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா ஏபின்னா என்ன ஃபார்முலா அதுக்கு ரிலேட்டடாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்குது ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் ஓகேயா சரி இப்போ நம்ம சொல்லி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து எழுதிக்கிடுவோம் அப்போ தான் அது வந்து நம்ம தப்பு விடாமல் இருப்போம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அது வந்து என்னது 7 ஏ மைனஸ் பி என்னது 4 இந்த ரெண்டு கொடுத்துருக்காங்களா இது வந்து கிவன் இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதோடைய ஃபார்முலா என்னது 1/2 whole bracket a plus b the whole square plus a minus b the whole square whole bracket ஓகேயா இதான் ஃபார்முலா ஸோ ஃபார்முலா நீங்கள் நல்லா தெரிஞ்சிட்டு அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்டியூட் ஈஸியாக பண்ணிடலாம் இஸ் ஈக்குவல் டு 1/2 a plus b என்னது 7 ஸோ 7 இங்கே ஸ்கொயர் இருக்கா ஸோ 7 ஸ்கொயர் plus a minus b என்னது 4 ஸோ ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் புரியுதா வேறு ஒன்றுமே செய்யலை ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க நம்ம ஃபார்முலா எழுதி அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இனிமேல் இது சிம்பிளிஃபை வேணுமா என்ன அப்படின்னா 1/2 7 ஸ்கொயர் அதாவது 7 இன்ட்டு 7 என்ன நீங்கள் வந்து 7 இன்ட்டு 2ன்னு போட்டுறக்கூடாது ஸோ 7 இன்ட்டு 7 2 டைம்ஸ் இப்போ 7 7s are 49 ப்ளஸ் 4 4s are என்னது 16 ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் 49 ப்ளஸ் 16 என்னது 65/2 ஓகேயா இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் என்னமே நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏபின்னா என்னது ஃபார்முலா என்னது என்ன இருக்கா ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எழுதுவோம் 1/4 ஹோல் ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a minus b the whole square is equal to 1/4 a plus b a minus b என்னது இருக்கா a plus b என்னது 7 a minus b என்னது 4 so a plus b என்னது 7 7 squared minus 4 squared இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா 1/4 7 7s are 49 minus 4 4s are 16 1/4 49 minus 16 என்னது
33. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது 33/4. இப்போ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஏபியும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் செஞ்சு பார்ப்போம். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 4 ஃபைண்ட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் ஏபி. அதாவது ஏ ப்ளஸ் பியும் ஏ மைனஸ் பியும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் ஏபியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், அப்படி தானே? என்ன இருக்குல்ல? ஸோ அந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கிடுவோமா? இதை நீங்கள் மக்கப் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? 1/2 ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a minus b the whole square the whole bracket. okay இனிமே a plus b a minus b substitute பண்ணுவோமா? so 1/2 a plus b என்னது 5, so 5 square plus a minus b என்னது 4, so 4 square. so என்ன வருது? 1/2 5 square என்னது? 5 is 25 plus 4 square என்னது? 4 is 16. so 25 plus 16 என்னது? 41. 41/2 இதான் ஆன்சர். ஓகேயா? ஈஸியாக இருக்குல்ல? இப்போ ஏபியோட ஃபார்முலா என்னது? ஞாபகம் இருக்கா? ஏபியோட ஃபார்முலா. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கணுமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு 1/4 ஹோல் ப்ராக்கெட் a plus b the whole square minus a minus b the whole square. so 1/4 a plus b என்னது? இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. a plus b என்னது? 5. so 5 square minus 4 square. so 1/4 5 5s are என்னது? 25 minus 4 5s are 16. so 25 minus 16 என்னது? 9. so 9/4. ஸோ இதான் நமக்கு ஆன்சர். ஈஸியாக இருக்குல்ல? ஸோ நமக்கு ஏ ப்ளஸ் பி கொடுத்துருப்பாங்க, ஏ மைனஸ் பி கொடுத்துருப்பாங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்ட் ஏபி இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் நீங்கள் மக்கப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு சம்மோட நம்ம மீட் பண்ணுவோம்.